80. சூப்பர். நாங்கள் 10 ரூபா கம்மியாக கொடுக்குறோம். இங்கே வந்து 80, 100. $1600 என்ன ஜப்பான்லையா? சூப்பர். இந்தியா மதிப்பில் எவ்வளோ பிரதர்? என்ன இடம் மாறி விட்டீங்களா? பேனர் வந்திருக்கு இப்போ அப்படின்னு கேட்டீங்க. நாங்கள் இடம் மாறலைங்க, நம்ம இடத்துல அவங்க கட்டியிருக்காங்க பேனர். ஜில்லா ரேட்டு கம்மியாக கொடுக்குறீங்க, நீங்கள் சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வருவீங்க மாமா. நன்றி நன்றி மாப்பிள்ளை, நன்றி. ஜப்பான் தமிழன் 900 ரூபாயா? 900 ரூபாயா? 1500 என்னன்னா ஜப்பான் மதிப்பில், இந்தியன் மதிப்பில் 900 ரூபா. அப்படியா அண்ணா? ஓகே ஓகே சொல்லியிருக்கீங்க, நன்றி. ஹாய் கிருபாய் ஹீரோ. சரி, ஹாய் திருப்பூர் ஹீரோ. ஹாய் ப்ரோ சொல்லியிருக்கான். சம்பளம் லட்சத்தில் இருக்க மாட்டேங்கிறீங்க. சூப்பர் சூப்பர். சாப்பிட்டாச்சா ப்ரோ? நம்ம சேனல் லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள். புது ஒருவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இல்லை ப்ரோ. ஹாய், உங்கள் ஷாப்பு எங்கே இருக்குது? வேமா வேமா. திருப்பா அண்ணா வரலையா அண்ணா? திருப்பா ப்ரோ வரலையா அண்ணா? என்ன வரலப்பா? இன்னும் இல்லை ப்ரோ. நீங்கள் அதுக்கப்புறம் ஜீவா. ஹாய், உங்கள் ஷாப் எங்கே இருக்குது? இது வந்து உடுமலைப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலைங்க, ஃபேமஸ். இன்னும் இல்லை ப்ரோ. பிறகு வாரேன் ஜப்பான் தமிழ். நன்றி நன்றி பிரதர், வாங்க. டிவிசிஐடி ப்ரோ எந்த ஊர்? விபிஜே. ஹாய் மாஸ்டர் அக்கா, வணக்கம். நான் வந்துட்டேன்க்கா, வாங்க வாங்க. லைக் போட்டேன்க்கா, நன்றி நன்றி. சென்னை ப்ரோ நீங்கள்? ஓகே நான் சொல்லியிருக்கீங்க ஹேமாஸ். உங்கள் ஷாப்பில் என்ன ஸ்பெஷல் டிஷ் அண்ணா? நம்ம ஷாப்பில் ஃபாஸ்ட் ஃபுட் கடை தான். ரைஸு, நூடுல்ஸு, காளான், பானிபூரி, பேல்பூரி, சில்லி. ஆமாம், ஒரு சந்தேகம் சொல்லு மாப்பிள்ளை. ஷாப் எங்கே இருக்குது? தமிழ் ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஈட்டிங் ஷாப் வந்து உடுமலைப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குங்க. திருப்பூர் ஹீரோ சொல்லுங்கள், என்ன ஒரு சந்தேகம்? ரோட்டோரத்தில் கடை போடுறவங்க கிட்ட போலீஸ் காசு கேட்பாங்க நைட்டு. நம்ம தான் 10 மணிக்கு கிளம்பிடுவோம்ல. இல்ல, எங்கள்கிட்ட கேட்டதில்லை. நம்ம வந்து ரொம்ப மெயின்ல இல்லை, மெயின்ல இருந்தா கண்டிப்பா கேட்பாங்க. அவங்க கேட்கறாங்க இல்லையோ, ரோட்டோரத்துல கடை போடுறதுக்கு அமௌண்ட் கட்டணும். நம்ம வந்து இங்க இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் உள்ள தள்ளிதான் இருக்கும், மெயின்ல இருந்து உள்ள தள்ளிதான் இருக்கும். அதனால எங்கள்கிட்ட இது நாள் வரைக்கும் அப்படி யாரும் வந்து கேட்டது கிடையாது. நம்ம டிஎம்கே கவுன்சிலர் கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கி தான் போட்டுருக்கோம். கட்சிக்காரவங்க கவுன்சிலர் அண்ணாட்ட எல்லாத்துக்கிட்டையும் பேசி இந்த இடத்த பேசி தான் வாங்கியிருக்கனால நமக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் வந்து கேட்பாங்க.